ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புறேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, பிராய்லர் சிக்கன் பத்தி தான் பார்க்க போறோம். நம்மளோட இந்தியால மோஸ்ட்லி எல்லாருமே வந்துட்டு அசைவம் சாப்பிடுறவங்க தான். அப்படி எல்லாருமே வாங்கி சாப்பிடக்கூடிய அளவுல விலைவாசி இருக்கக்கூடிய ஒரு மாமிசம்னா அது இந்த பிராய்லர் சிக்கன் தான். ஆனா இந்த பிராய்லர் சிக்கனை வாங்கி சாப்பிடுறதுல எல்லாத்துக்குமே ஒரு சின்ன ஒரு மன உறுத்தல்ன்றது இருக்கும். அது எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பிராய்லர் சிக்கன் வந்துட்டு சீக்கிரமா வளரணும், நல்ல வெயிட் போடணும் அப்படின்றதுக்காக அதுக்கு நிறைய இன்ஜெக்ஷன்ஸ் வந்து போடுறாங்க. இதை சாப்பிட்றதுனால சின்ன வயசுலயே பெண் பிள்ளைகள் வந்து வயசுக்கு வராங்க. அண்ட் நிறைய ஹார்மோனல் பிரச்சனையுமே வருது அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாத்துக்குமே ஒரு பயம் இருக்கும். ஸோ அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் அதிகமான பிராய்லர் கோழி உற்பத்தி வந்து நடக்கிறதா வந்துட்டு மத்திய அரசு வந்து சொல்றாங்க. ஸோ இந்த பிராய்லர் கோழினா என்னதான் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த பிராய்லர் கோழி வந்துட்டு இயற்கையா இருந்த ஒரு கோழியா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இது வந்துட்டு அமெரிக்கா போன்ற நாடுகள்ல வந்துட்டு 2 கோழி இனங்களோட மரபணுக்களை எடுத்து செயற்கையா கருத்தரிக்க வச்சு உருவாக்கப்பட்ட ஒரு கோழி இனம் தான் இந்த பிராய்லர் கோழி. இது எதுக்காக உருவாக்குனாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்போதைக்கு இருந்த புரோட்டீன் குறைபாடை வந்துட்டு சரி கட்டுறதுக்காகவும் மலிவா எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்றதுக்காகவும் இது வந்து உருவாக்கியிருக்காங்க. இது வந்துட்டு எந்த ஆண்டு வந்து உருவாக்குனாங்க அப்படின்னா 1930களில் வந்துட்டு இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 1960களில் இது உலக நாடுகள் ஃபுல்லாவே வந்து நல்லாவே பரவி 1930ஆம் ஆண்டு வந்துட்டு இந்த பிராய்லர் கோழி கண்டுபிடிச்சிருக்காங்கன்றதை நம்ம பார்த்தோம். 1960ல இந்த கோழி வந்துட்டு உலக நாடுகளுக்கு பரவுச்சுன்றதை நம்ம பார்த்துட்டோம். சரி, அப்ப நம்ம நாட்டுக்கு இது எப்போ வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1970களில் தான் வந்துட்டு இது தமிழ்நாட்டிலையும் இந்தியாலையும் வந்துட்டு அதிகமா வந்து பரவி இருக்கு. அண்ட் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா 1980ல இருந்து 85க்குள்ள இது அதோட உச்ச நிலையே அடைஞ்சிச்சு நம்ம சொல்லலாம். ஏன்னா அதுக்கடுத்து அப்போ இருந்த பிராய்லர் சிக்கன்னால யாருமே நாட்டுக்கோழி வாங்குறத கூட விட்டுட்டாங்க. நாட்டுக்கோழி பின்னுக்கு தள்ளி இந்த பிராய்லர் சிக்கன் முன்னாடி வந்துச்சுன்றதான் நம்ம சொல்லணும். அது மட்டும் இல்லாம இது விலையும் ரொம்ப கம்மி அப்படின்றதுனால மக்கள் எல்லாருமே இதை வந்து வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ இந்த பிராய்லர் கோழியெல்லாம் எப்படி உருவாக்குறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இந்த பிராய்லர் கோழியோட உருவாக்கம்ன்றது லேப்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. இது முதல்ல வந்துட்டு தேவையான பியூர் லைன் அப்படின்னு ஒரு இனக்கலவை செய்யப்பட்டு அதுல இருந்து பேரண்ட் அப்படின்றது உருவாக்குறாங்க. இந்த பேரண்ட்ல இருந்து வர்ற முட்டைய 21 நாட்கள்ல வந்துட்டு இந்த பொரிக்கிறதுக்காக வைக்கிறாங்க. அது எப்படின்னா சரியான வெப்பநிலையும் சரியான ஈரப்பதத்திலையும் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வச்சு குஞ்சுகளா உருவாக்குறாங்க. ஸோ அதுதான் வந்துட்டு மற்ற பண்ணைகளுக்கு போய் அங்கேருந்து வளர்க்குறாங்க. முன்னாடி எல்லாம் வந்துட்டு ஒரு கோழி வளர்றதுக்கு 60 நாள் ஆகுமாம். ஆனா இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கோழி வந்துட்டு 2.5 கிலோ வர்றதுக்கு 30ல இருந்து 40 நாளுக்குள்ள அந்த கோழி வந்து 2.5 கிலோ வந்துருது. ஸோ இந்த ஹேச்சரியில இருந்து வந்த இந்த குஞ்சுகள் வந்துட்டு 220 கிராம் தான் இருக்கு. அதுல இருந்து ஒரு மாசத்துலயே இந்த கோழி வந்துட்டு 2.5 கிலோ வந்துடுது. ஸோ இது வேகமா வளர்றதுக்கு அது சாப்பிட்ற சாப்பாடும் ஒரு ரீசனா இருக்கலாம். மேபி இன்ஜெக்ஷனும் இருக்கலாம், யாருக்கு தெரியும், அதை யாரும் சொல்லவும் மாட்டாங்க. இப்போ இந்த பிராய்லர் கோழிக்கும் நாட்டுக்கோழிக்கும் இருக்க வித்தியாசம் என்னன்றதை நம்ம பார்க்கலாம். நாட்டுக்கோழி வளர்றதுக்கு 6 மாசத்துல இருந்து இல்ல அதுக்கு மேலேயும் கூட கால அவகாசம் எடுத்துக்கும். ஆனா இந்த பிராய்லர் கோழி வந்துட்டு முன்னாடியே நம்ம பார்த்த மாதிரி 40 நாளுக்குள்ளவே அது 2.5 கிலோ கிட்ட வளர்ந்துரும். ஸோ இப்போ இது எது நல்லது அப்படின்னு பார்த்தோம்னா, நாட்டுக்கோழியில அதிகமான நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கதா சொல்றாங்க பிராய்லர் கோழியை கம்பேர் பண்ணும்போது. ஆனா பிராய்லர் கோழி விலை கம்மியா கிடைக்குதுன்றதுக்காக தான் இன்னைக்கு வந்து அது இந்த அளவுக்கு வந்துட்டு தலை விரிச்சு ஆடுது. இப்போ பிராய்லர் கோழி வந்துட்டு வளர்க்குறதுக்கு அதுக்கு நோய் தாக்கக்கூடாது அப்படின்றதுக்காக நிறைய தடுப்பூசி போட்டு வளர்ப்பாங்க. அதனால அதுக்கு எந்த நோயும் வராது. ஆனா அதை சாப்பிட்டா நமக்கு தான் நோய் வரும். சரி, நாட்டுக்கோழிக்கு வந்துட்டு அந்த மாதிரி கிடையாது. அது வந்துட்டு எல்லாம் பறந்து திரியுங்க, கொஞ்சம் மழை பெஞ்சாலே போதும் அதுக்கு வந்து சீக்கு வந்துடும். ஸோ அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கிறதுனால மட்டும்தான் நிறைய பேர் நாட்டுக்கோழி வளர்க்குறது கூட பயப்படுவாங்க. ஏன்னா சீக்கிரமா நோய் தாக்கிரும். நல்லா ஓடி வயல் எல்லாத்துலயும் மேய்ஞ்சு எல்லாத்தையும் தின்னுட்டு வந்து அடைஞ்சுக்கும் கரெக்டா. ஸோ அதனாலேயே அது உடம்புல வந்துட்டு பெருசா கொழுப்பு இருக்காது, நல்ல ஸ்டிஃபா தான் இருக்கும் நாட்டுக்கோழி. பட் ஆனால் பிராய்லர் அப்படி கிடையாது. ஒரே இடத்துல கிடக்குங்க, அதுக்கு அரிசி எல்லாமே அங்கேயே வச்சிருவாங்க, அது தின்னுட்டு உட்காந்துங்க, குண்டு குண்டுன்னு இருக்குங்க, தூக்கி போட்டு அறுத்துருவாங்க. அதை நம்ம வாங்கி தின்ட்டு நம்மளுக்கு குண்டு குண்டுன்னு ஆயிடுவோம். ஆனா இந்த பிராய்லர் கோழியை எப்படி வளர்க்கணும்னு சில ரூல்ஸ் இருக்கு. ஏன்னா அது வந்துட்டு ஈஸியா நோய் தாக்கிடக்கூடாது. அதுகளுக்கு ஏற்ற மாதிரி மருந்துகள் கொடுக்கணும், தடுப்பூசி கொடுக்கணும், இந்த மாதிரி நிறைய இன்ஜெக்ஷன்ஸ் போட்டு தான் அந்த கோழியை வந்து வளர்ப்பாங்க. அதுக்கு அளவான சாப்பாடு தண்ணி எல்லாம் கொடுத்து வளர்க்கணும். ஸோ அதுல நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு. அது வந்துட்டு அந்த வளர்க்குறவங்களுக்கு தான் தெரியும். இதுல நிறைய வந்துட்டு இந்த மாதிரி இன்ஜெக்ஷன்ஸ் மருந்து இந்த மாதிரி சேர்க்கறதுனால தான் மேபி அது நமக்கு வந்துட்டு கெட்டதுன்னு சொல்றாங்களோ நம்ம தெரியல. இந்த பிராய்லர் கோழிக்கு ஹார்மோன் இன்ஜெக்ஷன்ஸ் போடுறாங்க அப்படின்னு நம்ம நிறைய பேர் நினைக்கிறோம். ஸோ இந்த ஹார்மோன் இன்ஜெக்ஷன்ஸ் பத்தி டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹார்மோன் இன்ஜெக்ஷன் ஒரு கோழிக்கு நம்ம போடணும்னா அதிக டைம் போடணும். இது போடுறதுக்கே வந்துட்டு ஒரு கோழிக்கு 20,000 to 25,000 வரைக்கும் செலவாகும். அதனால ஹார்மோன் இன்ஜெக்ஷன்ஸ்லாம் யாரும் போடுறது கிடையாது.
இந்த கோழிகளுக்கு வந்துட்டு நோய் தொற்று வராம இருக்கிறதுக்காக தடுப்பூசி போடப்படுது. இந்த தடுப்பூசி ஒரு கோழிக்கு 5 தடவை போடுவாங்களாம். ஸோ இந்த ஊசியை தான் நம்ம எல்லாருமே வந்துட்டு ஹார்மோன் இன்ஜெக்ஷன் போடுறாங்க அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் சொல்லிட்டு டாக்டர் சொல்றாங்க. அமெரிக்க தேசிய மருத்துவ மையத்தோட ஆய்வு முடிவுகள் படி என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த சிக்கனை வந்துட்டு அதிகமா சாப்பிட்றவங்க வெயிட் போடுறாங்க. அதை வந்து வேக வச்சு அவிச்சு சாப்பிட்றவங்க அந்த அளவுக்கு பாதிப்பு கம்மி. பட் ஆனால் அதை வந்து பிரியாணியாவோ ஃப்ரைடு சிக்கனாவோ இந்த மாதிரி அதை ஃப்ரை பண்ணி அதை அதிகமான ஆயிலோட சேர்த்து சாப்பிட்றவங்களுக்கு அதிகமாக வெயிட் போடுது. இந்த வெயிட் அதிகமாக போடுறதுனால அவங்களுக்கு வந்து பிசிஓடி இந்த மாதிரி சீக்கிரமாகவே வயசுக்கிறது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்துட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவில் எடுத்த ஒரு ஆய்வுல தெரிய வந்திருக்கு. அண்ட் இதே தான் வந்துட்டு மதுரையில் இருக்கக்கூடிய மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டல் இருக்கக்கூடிய ஒரு டாக்டர் சொல்லியிருக்காங்க. அவங்க கிட்ட வர கேஸ்ல வந்துட்டு நிறைய பெண் பிள்ளைகள் வந்துட்டு முன்னாடியே வந்துட்டு ஏஜ் அட்டன் பண்றது, பிசிஓடிக்கான பிரச்சனைகள் வந்து நிறைய இருக்குது. ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிக்கன் ரைஸு, ஃப்ரைடு சிக்கன் இந்த மாதிரி உணவுகளை வந்துட்டு அதிகமா சாப்பிட்றவங்களுக்கு தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்துட்டு அதிகமா வருதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த மதுரை மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டல்ல சொன்ன டாக்டரோட கருத்தை மறுத்து இன்னொரு டாக்டர் அருண்குமார்னு ஒரு டாக்டர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, அப்படியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இந்த சைவம் மட்டும் சாப்பிட்றவங்களுக்குமே இந்த பிசிஓடி பிரச்சனை, இந்த வயசுக்கு முன்னாடியே வர்ற பிரச்சனை, இந்த பிரச்சனைகள்லாம் வந்துட்டு காமனா இருக்கு. ஸோ அதுக்கும் இந்த சிக்கனுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்ற மாதிரி அந்த டாக்டர் வந்து சொல்லியிருக்காங்க. சென்னையில் இருக்கக்கூடிய ஸ்டான்லி அப்படின்ற ஒரு அரசு மருத்துவ கல்லூரியில பணிபுரியிற ஒரு பேராசிரியர், அவரோட பேர் வந்துட்டு எஸ் சந்திரசேகர். இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வகையான கோழிகளுக்கு வந்துட்டு வேதிப்பொருட்களும் அப்புறம் அதிகப்படியான ஆன்டிபயோட்டிக்ஸும் வந்து சேர்க்கறதுனால இதை மனிதர்கள் வந்து சாப்பிடும்போது அவங்களுக்கு உடல்ல நிறைய தீங்குகள் ஏற்படுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சில சமயங்கள்ல வந்துட்டு ஆயிரக்கணக்கான கோழிகளை உற்பத்தி செய்யப்படும் போது ஆலைகள்ல கூடுதலான இறைச்சி வந்து கிடைக்கணும் அப்படின்றதுக்காக அந்த கோழிகளுக்கு வந்துட்டு ஈஸ்ட்ரோஜனுக்குள் வேதிப்பொருட்கள் செலுத்தப்படுகின்றன அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அடுத்து வேற எந்த வைரஸும் அந்த கோழிகளை தாக்கிடக்கூடாது அப்படின்றதுக்காக அதுகளுக்கு செறிவுள்ள ஆன்டிபயாட்டிக் மருந்துகளை வந்துட்டு உணவுல கலந்து கொடுக்கறதா சொல்றாங்க. இந்த மாதிரியான வேதி பொருட்களை வந்துட்டு ஆண்களோ பெண்களோ இல்ல மற்ற பாலினத்தவர்களோ வந்துட்டு உட்கொள்ளும் போது அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை வருதுன்றத பாருங்க. மலட்டுத்தன்மை வருது, சினைப்பை கட்டிகள் வருது, இளம் வயதிலேயே பருவமடைதல். ஸோ இந்த பிரச்சனைகள்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டான்லி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் சென்னையில வேலை பார்க்கக்கூடிய டாக்டர் எஸ் சந்திரசேகர் அப்படின்றவர் சொல்லியிருக்காரு. சரி, இந்த பிராய்லர் சிக்கன் சாப்பிட்றதுனால மட்டும்தான் இந்த பிரச்சனைலாம் வருதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பிரச்சனைலாம் வர்றதுக்கு அதுவும் ஒரு காரணம் அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. ஓகேங்களா, இந்த பிராய்லர் சிக்கன் சாப்பிட்றதுனால மட்டும்தான் அது வருதுன்னு சொல்ல முடியாது. மற்ற எல்லா காரணங்களும் இருக்கும், இதுவும் ஒரு காரணம். நம்மள நிறைய பேர் வந்துட்டு பிரியாணி தான் அதிகமா ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோம். அதே மாதிரி டெலிவரி ஆப்ஸ்ல அதிகமா வந்துட்டு பிரியாணி தான் வந்துட்டு 2 செகண்ட்ல ஒரு பிரியாணி வந்துட்டு ஆர்டர் பிளேஸ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. இந்தியாவில் அதிகமா உணவு டெலிவரி ஆப்கள் மூலமா வந்துட்டு எந்த உணவு அதிகமா ஆர்டர் செய்யப்பட்டிருக்குன்னு பார்த்தா அதுல வந்துட்டு ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து பிரியாணி தான் இருக்கு. ஸோ பிரியாணி நிறைய பேர் வாங்கி சாப்பிட்றாங்க. அதுலேயே அந்த பிரியாணி வந்துட்டு சிக்கன் பிரியாணி தான் அதிகமாக வாங்கி சாப்பிட்றாங்க. பிகாஸ் இட்ஸ் வந்து காஸ்ட் கம்மி. ஏன்னா மட்டன் பிரியாணி கம்பேர் பண்ணும்போது சிக்கன் பிரியாணி வந்து ரொம்ப விலை கம்மியாவே கிடைக்கும். அதனால நிறைய பேர் வந்துட்டு சிக்கன் பிரியாணி வாங்கி சாப்பிட்றாங்க. ஸோ இந்த மாதிரி தொடர்ச்சியா சிக்கன் பிரியாணியாவோ சிக்கன் இந்த பிராய்லர் சிக்கனும் அதிகமாக எடுத்துக்கும் போது கண்டிப்பா உடல்ல நிறைய பிரச்சனைகள் வரும் அப்படின்னு எல்லா டாக்டர்ஸுமே சொல்றாங்க. ஓகே, நம்ம இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். ஃபைனலா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ எதுனாலும் அளவா சாப்பிட்டுக்கிறது நல்லது. முக்கியமா இந்த பிராய்லர் சிக்கனை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா இதனாலதான் இந்த ஹார்மோனல் பிரச்சனை, மலட்டுத்தன்மை, பிசிஓடி, சீக்கிரமாவே ஏஜ் அட்டன் பண்றது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நிறைய வருது. அண்ட் இந்த சிக்கனையுமே வந்துட்டு நம்ம நிறைய ஃப்ரைட் ஐட்டம்ஸ் கூட பிரியாணி இந்த மாதிரி ஆயில் ஐட்டம்ஸோட சேர்த்து சாப்பிடும்போது ஈஸியா நமக்கு வந்து வெயிட் கெயின் ஆகுது. இந்த வெயிட்னாலே நமக்கு உடல்ல நிறைய பிரச்சனைகள் வருது. ஸோ நம்ம இப்போ இருக்க ஜென்ரேஷன் வந்துட்டு நிறைய உடல் உபாதைகள் இருக்கு. மலட்டுத்தன்மை அதிகரித்து வருது. தமிழ்நாடு அதுல முதலிடம் இருக்கு. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளை தவிர்க்கிறதுக்கு நம்மளோட உணவு பழக்கங்களை கொஞ்சம் மாத்திக்கிறது நல்லது. பிராய்லர் சிக்கனுக்கு பதிலாக நீங்க வந்து நாட்டுக்கோழிக்கு போங்க. மட்டன் இந்த மாதிரி மீன் இதெல்லாம் நல்லா வாங்கி சாப்பிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த பிராய்லர் சிக்கனை தவிர்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிட்டு டாட்டா பாபாய் சொல்லிட்டு கிளம்புறேன். பாய்.